சர்க்கஸ் கம்பெனி வேலை பார்க்கும் போது ஒரே ஜம்பல் மாடியில இருந்து குதிச்சு ஜிம்காராவே குதிரை மாட்டில ஓடுறாங்க. ஆமா, நீங்க 2 பேரும் இங்க எதுக்கா சண்டை போட்டுட்டு இருந்தீங்க? உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்து ரிசப்ஷனிஸ்ட் வந்து அதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி என்ன போஸ்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. இங்க வந்து பார்த்தா தட் பிளகார்ட் திருட்டுத்தனமா எதையோ தேடிட்டு இருந்தான். சோ தி ஃபைட் ஸ்டார்ட். தட்ஸ் வெரி குட். நல்ல நேரத்துல வந்து உதவி செஞ்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். ஆமா, உன் பேரு? சந்தோஷம். நான் உன் சந்தோஷத்தை கேட்கல, பேரை கேட்டேன். சந்தோஷம். பேரே சந்தோஷமா? Do you like it? I like you. சார், உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்து லாஸ்ட் டைம் வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்டாவே இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே ஃப்ரெண்ட். சந்தோஷம். என் பேர் நானே அடிக்க சொல்லிட்டே இருக்கேன். ஆமா, அந்த லெட்டர் யார் போட்டது? ஆண்மணியா அல்லது பெண்மணியா? சிச்சி, எங்க அப்பா எழுதியிருக்காரு. மாங்குடி எஸ்டேட்ல மேனேஜர் வேலை கிடைச்சிருக்கான், என்ன அங்க அவசியம் வர சொல்லி எழுதியிருக்காரு. உங்க அப்பா பரவாயில்ல, எங்க அப்பா வாசப்படியிலையும் மிதிக்காதடான்னு சொல்லிட்டாரு. ஏப்பா? அப்படி ஒரு பெரிய குற்றம் ஒண்ணும் இல்ல. பக்கத்து வீட்டுல ஒரு வேலைக்காரி. அதப்பா, அது பழைய கதைப்பா. சிகரெட். தேங்க்யூ. சிகரெட் கேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? சும்மா நான் பேச்சுக்கு சொன்னேன். அடுத்தவங்க ஏதாவது பொருள் மேல ஆசைப்பட்டாங்கன்னா அதை நான் வச்சுக்கிறதே இல்ல. தட் இஸ் மை பிரின்சிபல். யூ மஸ்ட் டேக் இட். தேங்க்யூ. யூ வெல்கம். ஆமா, நீ இன்னும் எத்தனை நாள் தங்குவே? எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு, நாளைக்கே நான் போகணும். நான் இல்லாம இனிமே நீ எங்கேயுமே போக கூடாது. ஓகே, தட்ஸ் குட். சொல்லி அனுப்பிய மறுபடியும் ஸ்டார்ட் பண்றீங்க, நிறுத்துங்க. போன பைக் நிக்க மாட்டேங்க. சீக்கிரமா நிறுத்துங்க. சந்தோஷம், சந்தோஷம். என்னப்பா சந்தோஷம்? என்னது சந்தோஷம்? என்னப்பா இது? அப்படா ராஜுப்படா. என்னப்பா? எனக்கு சவுண்ட் அலர்ஜி கொஞ்சம் உண்டு. சவுண்ட் அலர்ஜியா? ஆமாப்பா, எவ்வளோ ஒரு பாவிப்பைய மோட்டர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டு என்ன படாத பாடு பிடிச்சு விட்டான்ப்பா. சாரி சார், சவுண்ட நான் நிறுத்த சொல்லிட்டேன். உங்க நிலைமைய முதல்லயே எடுத்து சொல்லியும் அவர் முட்டாள்தனமா இந்த காரியத்தை செஞ்சுட்டாரு. மன்னிச்சுக்கங்க சார். தேங்க்ஸ். யாரா அந்த பொண்ணு? யாரா? வீட்டுக்காரன் பொண்ணு. வரும் போகும். அது புது கதை ஒண்ணு ஆரம்பமாயிருக்கு. அதை விட கதையா? சரி வா போலாம். கேட்டா கண்ணா, ஏதாவது மூளைகள் இருக்கா? என் மூஞ்ச பாடுற, ஒரே நிமிஷம் ஷேவ் பண்ணிட்டு வந்துடுறேன். கண்ணா, எப்படாவது மோட்டார் பைக் ஸ்டார்ட் பண்ண போறாட்டா, கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டா கண்ணா. ப்ளீஸ் ப்ளீஸ், கோச்சுக்காத, துப்பிடு. காரியம் ஆனா கழுத கால கூட பிடிக்கணும்னு சொல்லுவாங்களே. ஐயோ, இப்ப நிலைமை அப்படி ஆயிப்போச்சே. ப்ளீஸ் கழுத துப்பிடு, பேப்பரை கொடுத்துட்டு உனக்கு வேணும்னா பேப்பர் மசாலா தோசையா வாங்கி தரேன். ப்ளீஸ் மை டார்லிங். கொடுத்து கண்ணு கண்ணு தவா கண்ணு தவா. எங்க மேப்பு? எவனோ பூகோள வார்த்தை வார்த்தை கலவை போல இருக்குது. மேப்பையே முழுங்குது. 1200, 1500, 1800. அப்பா காபி. 2000. என்னப்பா நீங்க? 2000. கணக்க நிறுத்திட்டு காபி சாப்பிடுங்க, ஆறி போகுது. வகுத்தறிச்சல கலப்பாதம்மா, நான் வாய வகுத்த
கட்டி வீட்டை கட்டி வச்சிருக்கிறேன். இந்த குடியிருக்கிற பசங்க ஒழுங்கா எவனும் வாடகை கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. வாடகை பணம் 2000 வீட்டுக்குள்ள நிக்குது, வட்டி பணம் 3000 வெளியில நிக்குது. இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா நாம எங்க நிப்போமோ தெரியாது. தெரியாது. அட, இந்த மஸ்தான் சாஹிப் கெட்ட கேடு 7 மாசம். என்னப்பா? வாடகை பாக்கிமா. சரியா சொல்லுங்கப்பா. அவனை கூப்பிடு. சரி. ஐயோ, அப்பா பாம்பு. விட்டுட்டாங்க. வாடகை தேவையானா பாம்ப விடுறானே. ஏ மஸ்தான், மஸ்தான். லைலா, கண்ணு மரியாதை வீட்டுக்கெல்லாம் ஏமா நுழையிற? பார்த்து பேசுற லைலாவா? மஜின் மொசர கட்டைய பாரு. நாடியில தாடி, காதுல பீடி. நீங்க எல்லாம் ஏன்டா வீட்டுல குடி இருக்கிறீங்க? ஏன்டா தொட நடுங்கிற? தொட நடுங்கலாடா. டேய், இந்த மாதிரி எல்லாம் நீ செய்யாத. வயசான நேரத்துல படக்குன்னு போயிரும். நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்குதா? வாடகை கொடுக்க வேண்டிய தேதி வந்தா இந்த மாதிரி பாம்பை விட்டே கலாட்டா பண்றியே. இது உனக்கு நல்லா இருக்குதான்னு யோசனை பண்ணி பாரு. ஆமா, நீ வாடகைக்கு வீடு கேட்டு வரும்போது உனக்கு என்ன உத்தியோகம் நான் கேட்டேன்ல, அப்ப நீ என்ன சொன்ன? ஸ்டுடியோ மேலே பாம்பு செட்டு சப்ளை பண்றதா சொன்னேன். ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாதி பாம்பை கையில வச்சுட்டு போய் சொல்றிய. பாம்பு செட்டுன்னா சொன்ன, நீ பம்பு செட்டுன்னு தானே சொன்ன. இல்லவே இல்லை, என் வாய் மேல சத்தியமா பம்பும் வரல, பாம்பு தான் வந்தது. இப்படி பொய் சத்தியம் பண்ண உண்மையிலேயே உன் வாயில பாம்பு தான் வரும். போனது போகட்டும், மரியாதையா கொடுக்க வேண்டிய 7 மாசம் வாடகை எடுத்து வை. அரே, உங்களுக்கு துட்டு நமக்கு ஓனாங்கய்யா. நம்ம லைலா கண்ணு நாகக்கண்ணிங்கிற படத்துல இப்ப ஹீரோயின் ஆக்ட் பண்ணுது. பாம்பே ஹீரோயினியா? ஆமா, இப்போ அது 7 மாசமா நிக்கிது. ஏன் உன் ஹீரோயினுக்கு 7 மாசமா? கிண்டல் பண்ணாதீங்க ஐயா. அதுல பர்மாஜீவனை ஆக்ட் பண்ண நடிகருக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? ஆமா, அவன் ஷூட்டிங்க வரான், நம்மளுக்கு பணம் தரான். நம்மளுக்கு பணம் வரான், உங்களுக்கு வாடகை தூக்கி எறிகிறான். இரு. ஆமா, என்ன வேஷம் பண்ற நடிகருக்கு உடம்பு சரியில்லை? அதாங்கோயா பர்மாஜீவன். பர்மாஜீவனா? என்னடா பர்மாஜீவன் மலையா ஜீவன் டிவிஷன் பிரிக்கிற? நானும் எத்தனையோ நாடகத்துல வேஷம் போட்டிருக்கிறேன். அப்படி ஒரு வேஷத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஏன்னா உனக்கு பர்மாஜீவன் தெரியல? அதான் இடுப்பு மேலே புலித்தோல், கத்து மேலே பாம்பு போட்டு மலை மேலே வச்சிராரே பக்குவான். என்னடா பக்குவான்னு கக்குவான் வந்த மாதிரி இருமுற, விவரமா சொல்லு. அதான் பார்வதிக்கு புருஷன். ஏண்டா தென்னாடுடைய சிவனையாரா இப்படி நீ சின்ன பின்னப்படுத்துற? எப்பா, நீ வாடகை கொடுக்கலனாலும் கவலை இல்ல. பரமசிவனை பரமாஜீவன் ஆக்காதரா. உன் குடும்பத்தை எல்லாம் தூக்கிட்டு முதல்ல நீ வீட்டை காலி பண்ணு. என்னையா போ சொல்ற? உனக்கு மேலே குட்டி சாத்தான் ஏவல் விட்டு கல்ட்டா பண்ணல. நமக்கு பேர் மஸ்தான் இல்லே. வரையா நல்ல பாம்பு பசங்களுக்கெல்லாம் வாடகைக்கு வீட்டை விட்டு நாம தண்ணி பாம்பா தவிக்க வேண்டியிருக்கு. என்னப்பா, அந்த பாம்பு பாவி போயிட்டானா? அந்த பாவி போயிட்டான். இன்னொரு பாவி இருக்கிறானே, இந்த ட்ரம்பட் வாசிக்கிறவன். அது என்ன உருவம்? அவன் கெட்ட கேட்டுக்கு 9 மாசம். என்னப்பா நீங்க? வாடகை பாக்கிமா. அந்த பயப்பிள்ளை கிட்ட வாடகையை கேட்டா வாக்கியத்தை கொடுத்து என்ன ஊத சொல்றான். எனக்கு என்ன ஊதுற வயசா? அந்த பயப்பிள்ளைய போய் பாரு. பாத்துட்டு தான்ப்பா வந்தேன். பாவம், ராத்திரி ஹோட்டல்ல வாசிச்சுட்டு களைப்பா தூங்கிட்டு இருக்காரு. வாசிச்ச தூக்கம் இல்லாது வாடகை தூக்கம். அவன் தலையில தண்ணிய கொட்டி எழுப்பு. வேண்டாம்ப்பா. தேவி, சொன்னதே செய். நாய்க்கு வைக்கிற பேரை உனக்கு வச்சிருக்கிறேன். நன்றியோட நடந்துக்க. ஆறி போச்சு. சந்தோஷம் 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 சந்தோஷம். இவருக்கு என்ன தோஷம் வந்துச்சுன்னே தெரியல. சந்தோஷம். ஏன்னா தேவி, தண்ணிய கொட்டுங்கிற நான் பன்னீர் மாதிரி தெரிச்சுட்டு இருக்கிறேன். தண்ணி அந்த பக்கத்துல. இந்த பயலை இப்படி எல்லாம் எழுப்பக்கூடாது. எழுப்புறதுக்கு எனக்கு தெரியுமே. இன்னைக்கு நேரத்தா ஆமாப்பா, பசி கூட காணோம். மடப்பைய பிள்ளை ஊருக்குள்ளே அடையாளம் பண்றானா? வேண்டா டேய், பாத்தியா அநியாயத்தை. சூப்பர் மார்க்கெட் சாமா மாதிரி பிளாஸ்டிக் உரையில உடம்ப போட்டு தூங்குறான். வேண்டாம்ப்பா. ஏண்டா பிளாஸ்டிக் உரை? தூங்குறவனுக்கு ஏன் தொல்லை கொடுக்குறீங்க? வாடகை கொடுக்காத வீட்டுல தூக்கலடா தூக்கம். இதெல்லாம் சத்தம் நான் நினைச்சேன். வாடகை எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கணும். தினம் தண்ணி கொட்டிட்டே இருக்க. முறை வாசல் செஞ்சவெல்லாம் வீடு கட்டினா இப்படி தனியா இருக்கும். யாரா முறவாச செஞ்சது? நீ செய்வ, உங்க அப்பன் செய்வா, உன் அண்ணன் தம்பி செய்வா. மரியாதையா பேசு. மரியாதை குறைஞ்சது பல்ல கழட்டி பால் மாறாம எண்ணிடுவேன். பணம் வச்சிருக்கிறான், நானே இஷ்டம். என்னடா கண்ணா? சார், உங்களுக்கு சீதாபதினு பேரு வச்சிருக்க கூடாது, சோதாபதினு வச்சிருக்கணும். போதும், நிறுத்துங்க. எதுக்கு அனாவசியமான பேச்சு? இங்க பாருங்க, உங்களால எப்ப வாடகை கொடுக்க முடியும்? கடைசியா ஒரு தேதியை சொல்லுங்களேன். எப்ப எனக்கு காசு கிடைக்குதோ அப்பதான் உங்க அப்பனுக்கு கொடுப்பேன்.
அதெல்லாம் முடியாது. நாளைக்கே பணத்தை எண்ணி வைக்கணும். திடீர்னு கட்ட பணத்துக்கு நான் எங்கயா போவேன்? திருடு கொள்ளையடி. ஐயோ, நான் நல்ல குடும்பத்துல பிறந்தவன் ஐயா. பேபி பாத்தியாமா உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச பாடத்தை எனக்கு சொல்லி கொடுக்குறான். ஐயோ கேப்ப என்னடா சொன்ன? போது நிறுத்துங்கப்பா. அவங்க சத்திய விட்டுருங்க. சும்மா சட்ட கட்ட வயலுக்கு சட்ட ஒரு கேடா. தேவி அப்பா இந்த பையன் மனசு ரொம்ப புண்படுத்துறான். ரொம்ப புண்ணா இருந்தா திஞ்சார குடி மஞ்ச வாயில போட்டுக்கோ, புண்ணு அறியிடும். என்னடா சொன்னேன்? போது நிறுத்துங்க. வேலை கிண்டலுக்கு ஒரு ஆள வேண்டாம். முதல்ல அவர் சத்திய விடுங்க. ஏய் என் ஒரே பொண்ணுடைய ஒரே முகத்தை பார்த்து உன் ஒரே சட்டையை ஒண்ணும் செய்யாம விடுறேன். நானும் ஒண்ணு சும்மா இருக்கல, உங்க ஒரே பொண்ணு மூஞ்ச பார்த்துதான் இங்க இருக்கேன். என்னடா சொன்ன? மிஸ்டர், அவசரத்துல என்ன பேசுறோம்னு தெரியாம ஒண்ணு கிடக்க ஒண்ணு உளறி கொட்டாதீங்க. நீ வாய மூடு. எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு நீ அவனை உச்சாரப்படுத்துறியா? அப்பா அப்படி உனக்கு நான் வாச்சது பூர்வ ஜென்ம கர்மம். கதை என்னன்னு புரிஞ்சு போச்சு. இனிமேல நீ இங்க நிக்க கூடாது. வா அப்பா நான் இங்க இருக்கேன். அப்பா ஏண்டா ரெண்டு கொடுக்காத ரெடிமேட் பையன். என் பொண்ணு மோதுக்காக வாங்கி இருக்கு. இனிமே நீங்க இருக்க கூடாது. வாழ குடுக்கல என்ன பரவாயில்ல. எழுந்துடா. இப்படி போட்டியா? வா போ வெளியா. முழுக்க நனைஞ்சாச்சு, முக்காடு இருக்கு. இப்படி திடீர்னு சொன்னா நான் எங்க மாமா போவேன்? உங்கள்கிட்ட மாமா. ஏண்டா பத்தியாவா என்ன மாமாங்க? ஆமா மாமா. கால விடுறா விடுறா. எடு போட்டியா? போ வெளியா. போடா. தேவி ஐயோ போடா.